பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள் 4.14. அதில் பார்த்துக்க, படம் கொடுத்துருக்கா இல்லை நம்ம படம் போடணுமான்னு பார்க்கணும். இன் ஃபிகர்னு கொடுத்துருந்தா படம் இருக்குன்னு அர்த்தம். பேஜ் நம்பர் 177 படம் கொடுத்துருக்கு. இன் ஃபிகர்னு படம் கொடுத்துருக்குடா. இன் ஃபிகர்னு சொல்லி படம் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோ. சரி, ஏ பி பி இ சி டி பார்த்துக்கோ. சரி, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கலாம். படம் கொடுத்துருக்கு, படம் போட்டேன். இதில் வந்து ரெண்டு பேரல் கொடுத்துருக்கு. அதான் ரெண்டு தான் ஈக்குவல் பண்ணி செய்யணும்டாமா. கான்செப்டே அதான்டா. தைரியமாக கையை வச்சா செய்யலாம். ஏதோ ரெண்டு இது பேரல் கொடுத்துருக்கு பாரு தம்பி, சொல்கிறா. டிஇ பேரலல் ஏசி. ஆமாம், இது எங்கே இருக்குன்னு பாரு கரெக்டாக. அந்த படத்தை பிச்சு கரெக்டாக போடு. டிஇ இந்த இருக்கு, ஏசி இந்த இருக்கு. அப்போ இந்த ட்ரையாங்கிள் சரிதான் பாரு. ஏ சி இ டி இது என்னது? பி. அப்போ நாங்கள் எழுதுறேன் இன் ட்ரையாங்கிள். அதை எழுதிட வேண்டியதான். ஏ பி சி அப்படின்னு எழுதிட்டு, இது பேரில் அவன் கிவன் கொடுத்தது பை பிபிடின்னு எழுதுறேன். உன்னுடைய விருப்பம், பார்த்துக்க, எப்படி வேணால் எழுதிக்கலாம். இந்த அப்படி எழுதுறேன்னா எழுது. இங்கிட்டு இல்லையா, இந்த இப்படி எழுதிக்க. இப்படி எழுதிக்க. பிடி பை டிஏ. இங்கிட்டு இருந்தா போயிருக்கேன், பார்த்துக்கோ. அதே மாதிரி இங்கிட்டு இப்படி தான் போகணும், மாற்றி எழுதக்கூடாது. பிஇ பை என்ன வந்துடும்? ஈசி. இது ஒன்றுன்னு வச்சுக்க. இது ஒரு ட்ரையாங்கிளை பிரித்து எடுத்து செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கிவன் என்னமோ பேரலில் கொடுத்து நான் சொல்கிறா. டிசி பேரலல் ஏபியா. இப்போ இது எந்த ட்ரையாங்கிளுக்குள்ள செட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்க. இதுக்குள்ள படம், இதுக்குள்ள படம் சரியா. இப்போ இதுக்குள்ள படத்தை போடையில பார்த்து கேப் போட்டு கரெக்டாக போட்டுக்க. அங்கிட்டு போடுறேன் பக்கத்தில், இந்த சைடு போடுறேன், பார்த்துக்கோ. இந்த இருக்கு டிசி, இதுதான் டிசி, இதுதான் டிசி, இதுதான் என்னது? ஏபி. அப்போ படத்தை போடையில பார்த்து நிதானமாக போட்டுக்க சரியா. இப்படி வரணும். இது வந்து ஏ பி டி சி, இது பி. பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இன் ட்ரையாங்கிள் ஏ பிபி பை பிபிடி, இது ரெண்டு பேரலல்னால. சரி, இது இப்படி எழுது. மூணு மாதிரி இப்படி எழுதுறேன். அப்போ இங்கிட்டு அப்படித்தான் எழுதணும். எங்கிட்ட எப்படி எழுதுறியோ அதே மாதிரி எழுது. பிடி பை என்னடா? டிஏ ஈக்குவல் டு பிசி பை என்னது? சிபி. இது ரெண்டு ஒன்றா இருக்கு பாரு. அதனால ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி, இது ரெண்டு ஈக்குவல். பிஇ பை இசி ஈக்குவல் டு பிசி பை சிபி அல்லது பிசி. என்ன ஆன்சர் இருக்குன்னு பாரு. அப்போ நீங்கள் தான் செய்யணும். தைரியமாக கையை வச்சு செய்யணும், பயப்படக்கூடாது. கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தைரியமாக கையை வச்சு எழுதுனா தான் செய்ய முடியும், இல்லைன்னா வழி கிடையாது. நானாக தான் செய்கிறேன், பார்க்காம தான் செய்கிறேன். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். பிபிடி தியரம்னா இப்படி தான் அப்படின்னு. பிபிடி தியரம்னா இப்படி தான். அதை நீ கரெக்டாக ரெண்டு சைடு கம்பேர் பண்ணி மூணாவது சைடை கொண்டு வரணும். அதில் ஏதாவது இடிச்சிச்சின்னா கணக்கை மாற்றுறதுக்கு ஐடியா பண்ணணும். பார்த்துக்கோ.